ஹலோ, வணக்கம். ரீட்டைல் ட்ரேடர் பரத். ஸோ எல்லாம் என்ன எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க ட்ரேடிங்? நல்லா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் அனாலிசிஸ் இன் கோல்டு. ஸோ எப்போவும் ஒரு சாட்டர்டே சண்டே வந்துட்டு போன வாரம் என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்திருக்கு, எப்படிலாம் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீக்கெண்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி நாளையிலேருந்து மண்டேலேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த அனாலிசிஸ் வந்து இப்போது பார்ப்போம், எப்படி எப்படி இப்போ பண்ணியிருக்கிறான் கோல்டு அப்படின்றத. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீக்லியில் போயிடுவோம். வீக்லியில் வந்து பார்த்தோம்னாங்க கோல்டு ஒரு நல்ல ஃபாலில் இப்போ தான் லைட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் காமிச்சிருக்காங்க. போன வாரம் இப்போ நடந்து முடிஞ்ச வாரம் இருக்குங்களே, அந்த வாரம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வாரம் லைட்டாக புல்லிஷ் சிக்னல் வந்து இப்போ தான் வந்து வீக்லியில் வந்து காட்டியிருக்கான். ஏன் அப்படி காட்டியிருக்கான்னா, அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரீஜன் பக்கத்தில் வந்துட்டு இருக்காது. அதனால அந்த வந்து லைட்டாக வந்து புல்லிஷ் காட்டிட்டு இருக்கான். இது வந்து வீக்லியே நடந்துட்டு இருக்குங்க. இப்போ டெய்லியில் போயிட்டோம்னா நம்மளால வந்து இந்த பேரலல் சேனலில் மூவ் ஆகுற மாதிரி லைட்டாக தெரியுதுங்க. பட் இந்த இடத்துலலாம் சேனல் கிட்டே வரல. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும்னா கூட இதை இறக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷம். இப்போ ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பேரலல் சேனல் வந்து நம்ம பேட்டர்ன்ஸை நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து அப்பப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க ட்ரேடிங்கில். நிறையா இடத்துல வந்து எங்கே டச் ஆகுதோ அதை போட்டு அப்படியே ட்ரெண்ட் லைனில் இழுத்துக்க வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த நல்ல ஒரு ஃபாலு, இந்த ஃபாலுக்கு ஒரு புல் பேக்கு. ஸோ இது எப்படின்னா, ஃபால் எடுத்துட்டு இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி லைட்டாக, ஃப்ளாக் கிடையாது இதை உள்ளே போய் 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வெஜ் அப்படின்ற சேனல் பேட்டர்னில் இது போயிட்டுருக்கோங்க. அப்படியே ப்ரைஸ் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு விட்டுச்சிடும். அந்த மாதிரி வந்து இது 4 ஹவர்ஸில் போயிட்டுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு டெய்லியில் என்னென்னா, அங்கேருந்து விழுந்துகிட்டே இருக்கிறான். ஆனால் இதுக்கு மேலே வந்து அவனால் வந்து விழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இப்போது கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கேருந்து இது வரைக்கும் விழுந்திருக்கான், திருப்பி மேலே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில், ஆப்போசிட் கலர் கேண்டில், இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் கிட்ட போயிட்டு திருப்பியும் விழுந்திருக்கான். இந்த விழுவும் போது இதில் ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில். இப்போ இவன் விழுவும் போது பேக் போனவன் திருப்பி வந்து விழுவுறவன் போது இது கீழே விழுவவே முடியல. அதனால அவன் இப்படியே திரும்பி போகிறான். கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ஆப்போசிட் கலர் கேண்டில் வர இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆகுவாங்க. இந்த டைம் ஃப்ரேம் இல்லை, இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி வந்து அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் தடுமாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து விழுந்திருக்கான், அப்புறம் இப்படி போயிட்டு பூமாலை மாதிரி வந்திருக்கான். லைட்டாக வந்து விற்க மட்டும் போயிட்டு வந்துருக்கு. இது நம்ம டெய்லியில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து சும்மா ரெஃபரன்ஸுக்கு தான். இதில் வந்து நம்மளால் ட்ரேடிங்லாம் வந்து எடுக்க முடியாதுங்க. டெய்லியில் தான் எடுக்க முடியாது. நம்ம எடுக்கிறது வந்து 5 மினிட்ஸ் மட்டும்தான். ஸோ ரெஃபரன்ஸுக்கு இது வந்து இப்போ ஒரு பூமாலை போட்டுட்டு இதை தாண்டி மேலே போயிருக்கிறான். ஆனால் இந்த டூப்பில் வந்துட்டு இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலில் ரெசிஸ்டன்ஸ் ஆகி கொஞ்சம் கீழே வந்திருக்கான். இப்போ மேலே போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்னா இப்படி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு டெய்லி லைட் அப்படி இருக்குங்க. ஸோ இப்படி 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 போனான்னா அப்படி உடச்சிட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனான்னா அதிகபட்சம் இங்கே போவாங்க. ஏன்னா இங்கே மேலே வந்து நமக்கு லைன் வேறு, பேரலல் சேனல் லைன் வேறு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அதனால் போனான்னா இவ்வளோ தூரம் தான். கரெக்டாக பாருங்கள், இதெல்லாம் மர்ஜ் ஆகும் உங்களுக்கு. இன்னும் கரெக்டாக சொல்கிறேங்க. இந்த பாடி வரைக்கும் கன்ஃபார்ம் போனான்னா பாடி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த பேரலல் சேனலோட லைன் வருது, இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு டச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு இந்த இடத்த தாண்டணும். முதல்ல இந்த இடத்துல அவன் தாண்டினானா தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். ஸோ அப்படியே இப்போ 4 ஹவர்ஸில் போயிட்டோம்னா என்ன பண்ணிட்டு இருக்கான், 4 ஹவர்ஸில் அங்கேயும் வந்து கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சாரி,
ஸோ 4 ஹவர்ஸில் இப்படி வந்துட்டு மேலே போய் கீழே வரும்போது இதுக்கு கீழே வந்து அவனால் போக முடியல, திருப்பி மேலே போயிட்டு வரும்போது இதுக்கு கீழேயும் வந்து போக முடியல. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி 4 ஹவர்ஸ்லேயே வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். 3956 60 4000க்குள்ளார வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக கிரியேட் பண்ணிட்டு இவன் மேலே போயிருக்காங்க. போனவன் இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஹை கிட்ட வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆயிருக்கான். ஸோ இந்த 1 ஹவரில் பார்த்தோம்னு வைங்களேன், 1 ஹவரில் வந்து உங்களுக்கு வந்துட்டு இதே லைனை இங்கே போட்டால் கரெக்டாக வர மாதிரி தெரியும். இருங்க போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்துட்டு சப்போர்ட் போயிட்டு இப்படி பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. அதே போல் இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு ஒரு இது பண்ணியிருக்கான் ட்ரையாங்கிள் கிடையாது, மேலேயும் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு கீழேயும் கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவன் வந்து முடிச்சு இப்போ இங்கே கீழே வர முடியாமல் மேலே போனாலும் இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அல்டிமேட்டாக. ஸோ இதை ஏதாச்சும் உடச்சி இப்படி மேலே போயிட்டானா ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸ்லாம் தாண்டிட்டான். இந்த லெவல் அதிகபட்சமாக வச்சிருக்க லெவலுங்க. ஜூம் பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு தெரியும். இந்த லெவல்லாம் வந்து தாண்டிட்டான் அப்படின்னா இது அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. போயிட்டு மறுபடியும் ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் இல்லைன்னா மேலே போயிட்டு ஏதாச்சும் கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் காட்டினோன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா இதுவும் இங்கேருந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது, இதுவும் ஒருத்தர் உடச்சி கீழே வந்து தான் ஆகணும். இல்லை ஃபுல்லாகவே புல்லிஷ் ஆயிடுச்சு, போரெல்லாம் எதாவது நின்றுச்சு அப்படின்னாங்கன்னா தங்க விலை வந்து ஏறிடுங்க. ஸோ கீழே இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம ஒவ்வொன்றா தான் பார்க்க முடியுங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறான் இவன், நம்ம வந்து ஃப்ரைடே வந்துட்டு அனலைஸ் பண்ணிடணுங்க. இது கிட்ட வரும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது கிட்ட இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம், பட் எடுக்க முடியல. ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்மளால எடுக்க முடியலைங்க, டைம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால வந்து டைம் இல்லைங்க. ஆனால் ஃப்ரைடே வந்துட்டு நம்ம டெலகிராம்லேயும் எக்ஸ்லேயும் வந்து போட்டுட்டு தான் இருந்தோம். என்னன்னா இன்னைக்கு டே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு கீழே தான் போயிருக்கு மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டு. ஸோ மார்க்கெட்டு ஃப்ரைடே வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஒன்று போனால் மேலேயே போகும், இல்லை கீழே போகும். அதனால வந்து கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரியே நல்ல ஒரு கீழே தான் போயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஹவர் போயிட்டு நம்ம சொன்னது தாங்க, நாளைக்கு மார்க்கெட்டு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு அவன் வந்து டச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இப்போ வந்து ட்ரேட் எடுக்கணும்னா செல்லு மட்டும்தான் எடுக்கணும் நம்மளோட கணக்குப்படி. பட் இப்போ நம்ம எதுவுமே எடுக்க போறது கிடையாது. என்ன பண்றான்றத கொஞ்ச நேரம் நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ புல்லிஷ் அந்த லாஸ்ட் கேண்டில் வச்சிருக்கிறதுனால இது சம்டைம்ஸ் பை ட்ராப்பாகவும் இருக்கலாம். இங்கே இருக்கு இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இதை உடச்சிட்டு கூட போகலாம். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு, கேண்டில்ஸ்லாம் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். நம்ம என்னதான் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எத்தனை பிளான் வச்சுருந்தாலும் ஒரு பிளான் வந்து கரண்ட் மார்க்கெட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அப்போது என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம வேறு ஏதாச்சும் பிளான் பண்ண ஆரம்பித்து நம்ம அந்த பிளான்லேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா அதை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அது கொடுக்குமானும் தெரியாது. அதே மாதிரி கொடுத்துட்டாலும் அது கரெக்டாக போகுமான்றது வந்து சந்தேகம் தாங்க. இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இவன் வந்துட்டு கன்சாலிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி 1 ஹவர்ல காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து கீழே விழுந்திருக்கான், இங்கேருந்து மறுபடியும் ஈக்குவலாக தான் போயிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்கிறான். திரும்பவும் இவ்வளோ தூரம் கிட்ட போனால் கண்டிப்பாக நான் செல்லு தாங்க எடுப்பேன். அதாவது செல்லு தான் எடுப்பேன்ற சென்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு செல்லு தான் வந்துட்டு நம்ம வந்து பண்ணணும். என்ன ஆனாலும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் பை பண்ணவே கூடாது.
ஸோ நம்ம இந்த வாரம் வந்து அனலைஸ், இந்த வீக்கெண்டில் நம்ம இப்போ என்ன அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா 1 ஹவரில் இப்படி போகிற மாதிரி தெரியுது. நாளைக்கு இதை கேப் அப் ஆகி ஓப்பன் பண்ணான்னா ப்ரைஸ் வந்துட்டு இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கு மேபி மண்டே டியூஸ்டே 2 நாள் கூட ஆகலாம். மொத்தமாக வந்துட்டு இந்த எப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையான இந்த இதை கட் பண்ணி மேலே வைக்கிறானோ அதுக்கப்புறம் தாங்க மார்க்கெட் வந்துட்டு பைலே போக போகுதுன்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, நான் டெய்லி சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து இங்கே போட்டிருக்கேங்க. இது வந்து அல்டிமேட் சப்போர்ட்டுங்க. இதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னு அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் போகும். இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபர், போன வருஷம் அக்டோபரில் எடுத்த சப்போர்ட்டுங்க இந்த இடம் 3900, 3900 வந்துட்டு அல்டிமேட்டான ஒரு சப்போர்ட்டு. இதை விட்டுறவே கூடாது. அதை விட்டான் அப்படின்னா அடுத்த லோ எங்க இருப்போ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களோட ஐடியாஸை வந்துட்டு இப்படியும் யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். இல்லை உங்களுக்கு வேற ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ போஸ்ட் வந்து எக்ஸ்லையும் டெலகிராம்லேயும் வரும். டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு என்னோட ஐடியாஸை நான் சொல்லுவேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா வாங்க நம்மளும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.